Audio Jungle. Audio Jungle. வெல்கம் டு ஆல். மை நேம் இஸ் எழிலரசி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்பிஎல்ன்ற ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்பிஎல்னா ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்பிஎல்ன்ற ஸ்கீம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஆர்பிஎல்னா ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப், மத்திய அரசானது திறன்வள பயிற்சி நிறுவனம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இத்திட்டத்தை கொண்டு வர முன்வந்துள்ளது. என்எஸ்டிசி, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அவர்கள் மூலமாக இத்திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸ்கில் இந்தியா மூலமாக இத்திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. HSSC, ஹெல்த் கேர் செக்டார் ஸ்கில் கவுன்சில் மூலமாக இது செயல்படுகிறது. சுகாதாரத்துறையின் முன்னோடி நிறுவனமான அப்பல்லோ மெட்ஸ்கில் நிறுவனமானது இதை எடுத்து நடத்துகிறது. காந்தி ஃபவுண்டேஷன் அதன் துணை நிறுவனமாக செயல்படுகிறது. மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களால் ஆர்பிஎல்ன்ற ஸ்கீம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆர்பிஎல் QPs அப்படின்னா குவாலிஃபிகேஷன் பேக்ஸ். இதில் 2 கோர்ஸ் இருக்குது. ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் மற்றும் MLT, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன். GDA படிக்கணுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு வருட அனுபவம் உங்களுக்கு இதில் இருக்கணும். 5000 ஃபீஸு, 1200 எக்ஸாம் ஃபீஸாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் யாரெல்லாம் பங்கு கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாதவங்களும், டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்டும், அங்கீகாரம் பெறாத நிறுவனத்தில் படித்தவங்களும் இதில் பங்கு கொள்ளலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ் அண்ட் அபோவ். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் உங்களுக்கு ஒரு வருட அனுபவம் இருக்கணும். இதன் கட்டணமாக 6000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எக்ஸாம் ஃபீஸாக 1200 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் யாரெல்லாம் சேரலான்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாதவங்க சேரலாம், அரசு அங்கீகாரம் பெறாத நிறுவனத்தில் இருக்கிறவங்க இதில் சேரலாம், டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்டும் இதில் சேரலாம். இதுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலானவங்க இதில் பங்கு கொள்ளலாம். ஆர்பிஎல் ப்ரீ ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் தயார் நிலையில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் லெட்டர், சேலரி ஸ்லிப், சேலரி வவுச்சர், ஐடி கார்டு, டிக்ளரேஷன் லெட்டர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே ஸ்கேன் காப்பி வச்சுருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் வச்சுருக்கணும். பெனிஃபிட்ஸ் ஃபார் ட்ரைனீஸ் அண்ட் பார்ட்டிசிபெண்ட். இதில் NABH ஹாஸ்பிட்டலில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். NABHனா நேஷ்னல் அக்ரிடிட்டேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். இந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த NABHல நீங்கள் அங்கீகாரம் பெற்றிருப்பீங்க. அப்படி அங்கீகாரம் பெறும்போது ஒரு நாள் ஊதியமாக 780 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா லேப் நீங்கள் ஓனாக வச்சு ரன் பண்ண முடியும். தாட்கோ திட்டத்தின் மூலமாக நீங்கள் கடன் வாங்கியும் பெற முடியும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். வெர்டிக்கல் மொபிலிட்டி 6 கிரெடிட்ஸ், அதாவது ஒரு செமஸ்டருக்கான டிப்ளமோ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வழங்கப்படும். NAPS, அதாவது அதன் ஆக்ட் மூலமாக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் ஜாப், ஃபாரின் ஜாபுக்கும் உங்களால் போக முடியும். ஃபார் கனெக்ட், நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷான், CEO, அவங்களோட நம்பர் 9865820696. மிஸ்டர் சுதா விஜயகுமார், அசோசியேட்டட் டைரக்டர் இன் தமிழ்நாடு, 9943129912. மிஸ் எழிலரசி, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன் தமிழ்நாடு, 9176219117. மிஸ்ஸஸ் ராஜாமணி, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன் புதுச்சேரி, அவங்களோட நம்பர் 7373278473. மிஸ் அருணிகா, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன் புதுச்சேரி, 9952236768. ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இதில் பதிய விரும்பணுன்னா எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா https://pms.apollomedskill.com/cnprpl. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணணும்.
வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் காட்டும். அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு செலக்ட் சென்டர், அதில் தமிழ்நாடு சென்டராக பாண்டிச்சேரி சென்டராக இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு சென்டர்னால் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொபிலைசேஷன் டேட், இது ஆட்டோமேட்டட். இன்றைக்கி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் இன்னையோட டேட் இங்கே ஆட்டோமேட்டடாக ரிஜிஸ்டர் ஆகிடும். அடுத்தது செலக்ட் கோர்ஸ், இதில் 2 கோர்ஸ் இருக்குது. மெடிக்கல் லேப் டெக்னீஷியனும் ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட். அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சாலுடேஷன், இது வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸான்னு. மிஸ்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜெண்டரில் ஆட்டோமேட்டிக்காக மேல்னு சேவ் ஆகிடும். மிஸ்ஸஸ்னு பண்ணிங்கன்னா ஃபீமேல்னு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இங்கே உங்களோட நேமை ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட இனிஷியல் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்தது கார்டியன் டைப், இதில் சன் ஆஃபா டாட்டர் ஆஃபா அப்படின்னு சேவ் பண்ணணும். சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப், கார்டியன் ஆஃப், இதை 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை ஃபாதர் நேம் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட மதர் நேம், இங்கே ரிலிஜியன் கிறிஸ்டினா, இந்துவா, முஸ்லீமான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெட்டில் ஸ்டார் போட்டதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி ஸ்டார் போடாத இருக்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுன்னா தவிர்த்துக்கலாம். அடுத்தது செலக்ட் கேஸ்ட், எஸ்சியா எஸ்டியான்றது கேஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட மொபைல் நம்பர் இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட இமெயில் ஐடி ஃபில் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற செய்திகளெல்லாம் இது மூலயமா தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அது உங்களை வந்து சேராது. அதனால் நீங்கள் இப்போ வச்சுருக்கிற யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுங்க. இங்கே நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ஓடிபி ஓடிபி இருக்குது. அதை நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். இதை சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து ஒரு ஓடிபி உங்களுக்கு இமெயிலில் வரும். 2 ஓடிபி வரும். மொபைலில் வர ஓடிபியை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். இமெயிலுக்கு வர ஓடிபி இங்கே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர், வேறு ஏதாச்சும் நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது டேட் ஆஃப் பர்த், இங்கே மந்த்து, டே, இயர் அப்படின்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். 18 வயசுக்கு கீழானவங்க இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. வில்லேஜா, டவுனா, சிட்டியா இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணணும். ரூரலா, அர்பனா அப்படின்றத இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். செலக்ட் ஸ்டேட், இதில் வந்து தமிழ்நாடுவாக இருக்கும். தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் டிஸ்ட்ரிக், இங்கே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூவன்சி, இங்கே உங்களோட எம்பி நேம் இங்கே போடணும். அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி அப்படின்னா எம்எல்ஏவோட பேர் நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். இங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்டோட பின்கோட் நம்பர் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் பேங்க் நேம், எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அதோட பேங்க் நேம் மட்டும் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஃபில் பண்ணணும். அதோட ஐஎஃப்எஸ்சி கோட் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எஸ்ஸா நோவா அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்துன்னு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எவ்வளோ மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்படி நோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் 10th சர்டிஃபிகேட், நீங்கள் 10th படிச்சிருந்தா அதோட ஸ்கேன் காப்பி நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அதை இங்கே அப்லோட் பண்ணணும். அடுத்தது அப்லோட் ஹையஸ்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஹையர் எஜுகேஷன் ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அதோட ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுருக்கணும். அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் ஆதார் ஸ்கேன் காப்பி நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை இங்கே அப்லோட் பண்ணணும். எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் ஆல் டாக்குமெண்ட்ஸ்ன்னு கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும்.
வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஃபீஸை எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே, கூகுள் பே, நெட் பேங்கிங் இது மூலயமா உங்களோட ஃபீஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இ-சேவை மையம், சிஎஸ்ஐ கம்ப்யூட்டர் சென்டர், ப்ரௌசிங் சென்டர் இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்கப்படும். உங்களோட இமெயிலுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் சென்ட் பண்ணப்படும். அதை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் அப்டேட் ஆகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயனடைவீர். தேங்க்யூ.